இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே. உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறதே. நீ டாடியோட கார் தான் எடுத்துட்டு போனல? மம்மி மம்மி நான் எடுத்துட்டு போனேன். ஆக்சிடென்ட் ஆனிச்சா? ஆக்சிடென்ட் ஆயிருந்தா ஸ்கிராச்சஸ் மட்டும் இருக்காது, எப்படி கிளாஸ் மட்டும் பிரேக் ஆயிருக்கா? டேய், இன்னைக்கு நல்லா அண்ணா மாட்டினா. இப்ப அவண்டி அவன் பாவமா, உனக்கு ஞாபகம் இருக்குதா? ஜனவரி மாசம் ஒரு காரை தொலைச்சிட்டு வந்துட்டா, ஸ்கோடா ப்ளூ கலர். அது எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அதுல நான் ஹேர் பேண்ட்லாம் வச்சிருந்தேன், அதோட சேர்த்து தொலைச்சிட்டு வந்துட்டான் அவன். ஆனா மம்மி அவனை ஏதாவது திட்டினாங்களா? இதுவே நான் பண்ணேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், ரூம்ல போட்டு அடிச்சிடறாங்க. 2 மணி நேரம் போன் இல்லாம இருக்க சொல்றாங்க. ரூமுக்குள்ளார கிட்ட பேசிட்டு நான் மட்டும் உட்காந்துருக்கேன். ஆனா இவன் கப்பலே தொலைச்சா கூட அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. மாட்டான், இன்னைக்காவது மாட்டுவான் தான் நான் நின்று பாத்துக்கிட்டு இருக்கேன். அவன் எடுத்துட்டு போனது டாடியோட காரு. மம்மிக்கு அந்த கார்னா ரொம்ப இஷ்டம், நல்லா மாட்டிக்கிட்டான். அவன் காரை எடுத்துட்டு போய் இப்படி ஆயிருந்தா கூட அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. டாடியோட காரை எடுத்துட்டு போனால செம மாட்டு. இன்னைக்கு அம்மா அவனை கட்டி போட போறாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா பாக்குற? ஓ, நீங்க அவனை கூட்டு கிளவனியா? அப்ப நீங்க அவங்க காருக்குள்ள போனியா என்ன? மரியாதையா போடி. அவனே எவ்வளவு பாவமா நிக்கிறான். பாவமா நிக்கிறானா? பாவமா நிக்கிறவனா ஸ்டைல கைய பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள விட்டு நிக்கிறான். நல்லா பாரு, அவனை பார்த்து பாவமா நிக்கிற மாதிரியா இருக்குது. இந்த கார் தான் பழசாயிடுச்சமா, உடஞ்சிடுச்சு, வேற கார் வாங்கிட்டாங்கன்னு கேக்குற மாதிரியா நிக்கிறான் பாரு. நீ எடுத்துட்டு போனது டாடியோட காரு, நீ என்கிட்ட கேட்டியா? மம்மி என்னோட கார் கொஞ்சம் பிரேக் கொஞ்சம் ஃபெயிலியர் மாதிரி இருந்தது. அதான் நான் டாடியோட காரை எடுத்துட்டு போனேன். ஆக்சிடென்ட் பண்ணியா? இல்ல, ஆக்சிடென்ட். பின்ன எதுக்கு டிரைவர் விட்ட கார் எடுத்துட்டு வர சொன்ன? அது மம்மி. சொல்லுடா சொல்லு, உடஞ்ச கார்லாம் நான் எடுத்துட்டு வரணும்? அதுக்குதான் டிரைவர் இருக்காரே, டிரைவர் எடுத்துட்டு வரட்டும் உடஞ்ச காரை. வேற ஒரு மாடல் பார்த்து வச்சிருக்கிறேன், அதை வாங்கி கொடுங்க மம்மின்னு கேட்க போறான் பாரு. மம்மி உடனே மாடல் சொல்லுப்பா, எந்த ஷோரூம்ல அவைலபிளா இருக்குன்னு பாக்குறாங்க பாரு. டே உருட்டு, நல்லா உருட்டு. எத்தனை நாளைக்கு உருட்டுறேன்னு பாக்குறேன். ஒரு நாள் உன் காரை நான் உருட்டுறேனா இல்லையான்னு பாரு. தண்ணிக்குள்ள உருட்டி விட்டுறணும். புதுசா வாங்கிட்டு வராங்கல்ல, வீட்டுக்கு வந்து அடுத்த நாளே தண்ணிக்குள்ள தண்ணி விட்டுறணும். அப்பதான் மம்மிக்கு இன்னும் நல்ல கோவம் வரும். உன்னை எப்படியாவது சிக்க வைக்கணும்டா. நானும் 1 வருஷமா ஸ்கூட்டி வாங்கி கொடுங்கிறேன். இந்த காருக்குள்ளாரே போறது கடுப்பா வருது. கார் விண்டோ கூட ஓபன் பண்ண முடிய மாட்டேங்குது. இதுவே வண்டி இல்லைன்னா ஜாலியா போகலாம். ஃப்ரெண்டுங்கெல்லாம் வண்டியில தான் வராளுங்க தெரியுமா? நல்லா ஊரெல்லாம் சுத்திட்டு நல்லா ஊரெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வராளுங்க. எனக்கு மட்டும் ஒரு வண்டி கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அவனுக்கு சின்ன குழந்தைங்க கார் கிட்ட உடனே வாங்கி கொடுப்பாங்க பாரு, அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறாங்க. நீ ஏன்டா மறைக்கிற? டாடி எனக்கு ஃபிளைட் வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னே. நாங்க 2 பேரும் ஆம்பளை பசங்க. ஃபிளைட் இல்ல, இந்த உலகத்தை கேட்டாலும் டாடியும் மம்மியும் வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா நாங்க தாண்டி உலகத்தை சுத்தி பார்க்கணும், உள்ள உட்காந்துதான் சுத்தி பார்க்கணும். புரியுதா உனக்கு? போனிட்டையில போட்டுக்கிட்டு பொம்பளையா அடக்கமா வீட்டுக்குள்ள உட்காரு. நீ பொத்து. நீ நினைச்சிட்டு இருக்கியா உனக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பாங்கன்னு? அப்பாடா, நல்ல கனவு காணாதறியா நீ? நம்ம 2 பேருக்கும் எப்பயுமே எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. வாங்கி கொடுத்தா கூட நம்ம கேட்டு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் வாங்கி கொடுப்பாங்க. ராமண்ணாக்கு மட்டும்தான் 6 மணி நேரத்துலயும் வந்துடும், 6 நாள்லயும் கிடைச்சிடும் எல்லாமே. ஆமா, அது ஏன் எப்படி? அது ஏன் அப்படியா? ஏன்னா ராமண்ணா மட்டும்தான் அம்மாவும் அப்பாவும் பெத்தாங்களாம். நம்ம 2 பேரையும் கோயில இருந்து குழந்தையா எடுத்துட்டு வந்தாங்களாம். கோயில் இருந்தா? ஆமாண்டா, நம்ம 2 பேரும் தெய்வ குழந்தையா, அதனால கோயில இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால நம்ம 2 பேரும் என்ன பண்ணணும், கோயிலுக்கு போய் பிச்சை எடுக்கணுமா? நீ வேணா எடு, நான் கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்ட போறேன். அம்மா எனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு. நீ வரியா இல்லையா? அது மம்மி. ராம், உன்னையே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? உண்மையான விஷயத்த மறைக்க கூட செய்வ, ஆனா மாத்தி பொய் சொல்ல மாட்ட. அதை நீ எப்பயும் பண்ணாத. என்னால ஏத்துக்க முடியாத. நான் உன்னை சின்ன வயசுல இருந்து எப்படி பாக்குறனோ அதே மாதிரிதான் நான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட ராம, என்னோட செல்ல பிள்ளையா, எனக்கு பிடிச்ச பிள்ளையா, என்கிட்ட உண்மையை மட்டும் பேசுற பிள்ளையா.
சாரி. அது ஆக்சிடென்ட்லாம் ஆகல. அது கார் கண்ணாடிய என்ன பிடிக்காதவங்க அந்த கண்ணாடிய உடைச்சாங்க மம்மி. பிடிக்காதவங்கன்னா? அது மம்மி, என் காரை டேமேஜ் பண்றாங்கன்னா அவங்க எனக்கு எதிரியா தானே இருக்கணும். ஆனா யாருன்னு தெரியல மம்மி. என்ன பிடிக்காதவங்க தான் இப்படி பண்ணிருக்காங்க. இதுதான் உண்மை மம்மி. நான் உங்ககிட்ட எப்பயும் போய் சொல்ல மாட்டேன். சாரி மம்மி. டாடியோட காரை நீங்க ரொம்ப சென்டிமெண்டா பாப்பீங்க. ஃபர்ஸ்ட் வாங்கின காரு. டாடி இருக்கும்போது அந்த கார்ல தான் நீங்க போவீங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டே இருப்பீங்க. அதை நான் எடுத்துட்டு போயிட்டு டேமேஜ் பண்ணிட்டேன். ஐ எம் சாரி மம்மி. ஜோதி, எப்பமா ஊர்ல இருந்து வந்த? பெரியம்மா, 2 நாள் ஆச்சு பெரியம்மா. எப்படி இருக்கீங்க? சித்ரா ஐசுலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க ஜோதி. மாப்பிள, எப்படி இருக்கீங்க? மாப்பிள, என்ன இது? மாப்பிளைக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொன்னாவளே, என்ன கூப்பிட காதுல வாங்காம இருக்கிறாங்க? ஜோதி, ஆமா, அதோ அவங்க எங்க பெரியம்மா, நல்லூர் பெரியம்மா, உங்ககிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. என்னையா கேட்டீங்க? மாப்பிள நீங்க தானே? உங்களை தான் கேட்டேன். நல்லா இருக்கேலா? ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? ஒரு நாளைக்கு 30 பேர் கேக்குறாங்க. எப்படி? எல்லாருக்கும் என்ன தெரியுது, ஆனா எனக்கு எவனையும் தெரியல. இதுல என்னமா ஒரே மாதிரிதான் சொல்லணும். நல்லா இருக்கிறேன், எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்களுக்கு ஊர் ஃபுல்லா சொந்தமா இல்ல சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஊரை ஆக்கிட்டாங்களா? யார பாரு அவன் பெரியம்மா, இவ சித்தப்பா, இவன் பெரியப்பாங்கிறா. அப்ப ஊர்ல வேற ஆளே இல்லையா? இவ சொந்தக்காரங்க மட்டும்தான் இருக்கிறாங்களோ? தம்பி, ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. அந்த தெக்க தெருவுல தான் நம்ம வீடு இருக்குது. வண்டியை ஒரு அழுத்த அழுத்தினு வச்சுக்கோங்க, எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னுறலாம். ஒரு நாள் ஜோதி அழைச்சிட்டு வாங்க 2 பேரும். ஜோதி இருப்பல்ல? 10 நாள் சென்று தானே போவ? 10 நாளா? இல்ல பெரியம்மா, நாளைக்கு பரிச்சை இருக்குது. நாங்க நைட்டு கிளம்புறோம். ஏன்னா இப்பதானே வந்திய? 4 நாள் தானே இருக்குது, அதுக்குள்ளார இருக்கு போறிய? அது பெரியம்மா, 4 நாள் ஆயிடுச்சுல. அது போகணும். அத்தை எல்லாம் தனியா இருக்கிறாங்கல்ல. ஜோதி, என்ன மூஞ்சி ஒரு கறக்கமா இருக்குது? பார்த்தோன்னே கேட்கணும்னு நினைச்சேன். என்ன விசேஷமா? மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குதே, முன்னாடி மாதிரி தெளிவா இல்லையே. பேச்சு கூட தடுமாறுற மாதிரி பேசுற. என்ன வாந்தி கிண்டி வருதா? அது பெரியம்மா, அது என்னடி 3 மாசமா? டாக்டர் கிட்ட போனியா இல்லையா? அது பெரியம்மா, அது என்னடி அது இதுன்னு இழுத்துக்கிட்டு இருக்கிற? காலகாலத்துல ஒரு பிள்ளை பெத்து போடுங்க. காலேஜ் எத்தனை நாள் சுத்துவிய? பறிச்ச முடியுதுல இப்போ, அப்புறம் என்ன? அது பெரியம்மா, எங்க வீட்டுக்காரவங்க பறிச்சு முடிஞ்சோன்னே ஃபாரினுக்கு போறாங்க. அங்க எங்க வீட்டுக்காரருக்கு பெரிய வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல சம்பளம், கை நிறைய சம்பளம். அது கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வேலை, ரொம்ப பெரிய வேலை. நம்ம ஊர்லயே யாருக்கும் அந்த மாதிரி வேலை இல்ல, அவ்வளவு பெரிய வேலை எங்க வீட்டுக்காரருக்கு கிடைச்சிருக்குது. அதனால அவங்க பறிச்சு முடிஞ்சோன்னே கிளம்பிடுவாங்க. அவங்க போனோடனே நானும் அவங்க கூட போறேன். அங்க போயிட்டு அங்கதான் புள்ள பத்துக்கலான் இருக்கோம். ஆமா தெரியுமா, அந்த நாட்டுல புள்ள பத்துக்கலான் இருக்கோம். ஏன்டி இந்த நாட்டுல என்ன ஆஸ்பத்திரி இல்லையா என்ன? அந்த நாட்டுல போய் புள்ள பத்துக்க போறியோ? அது அப்படிதான் தெரியுமா, அந்த நாட்டுல புள்ள பத்தாதான் அந்த நாட்டுக்காரோ மாதிரி அறிவா இருக்குமா. அது ராக்கெட் எல்லாம் விடுதுல, எல்லாம் அந்த நாட்டுக்காரோ தானே விடுறாங்க. அதான் இப்படி நானும் எங்க மாமாவும் ஐடியா பண்ணிருக்கோம். அது சரி, அது என்னமோ உண்மைதான். இங்க இருந்தா சாணியை முக்கிதான் ராட்டி போடணும். அந்த ஊருக்கு போனா நல்ல வேலை, நல்ல ராக்கெட் எல்லாம் விடலாம். எப்படியோ என் பேர பிள்ளை ராக்கெட் விட்டா எனக்கு போதும். ஜோதினா சும்மாவா? ஊர்லயே மூலக்காரியாச்சே. ஜோதி பிள்ளை ராக்கெட் விட போகுது. அந்த ராக்கெட்ல என்ன ஏத்திட்டுல போவான் என் பேர பிள்ளை. ஏய் இங்க ரெடி, என்னடி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க? மாமா, அது உண்மையதானே மாமா சொன்னேன்? என்ன உண்மையை சொன்ன? அது நீங்க ஃபாரின் போறீங்களா மாமா, அது சொன்னேன். எனக்கு பறிச்சு முடியுதுல, அது சொன்னேன். பறிச்சு முடிஞ்சோனே நீங்க ஃபாரின் போறீங்கல்ல, வேலைக்கு போறீங்களே, அதை தானே சொன்னேன். அப்புறம் அடுத்தது ஒண்ணு சொன்னியே?
அதுவா மாமா, அது நான் கனவு நேத்து கனவு கண்ட பாருங்க. நேத்து கனவுல நேத்து இல்ல மாமா, ஒரு ஒரு 10 நாளாவே என்னவோ தெரியல மாமா, பாரின் போற மாதிரியே ஒரே கனவு. அங்க பார்த்தா நீங்க நிக்கிறீங்க. அட நம்ம மாமா எங்க நிக்கிறாங்களேன்னு உங்க கைய பிடிச்சிட்டு நிக்கிற மாமா. அப்படி ஒரு கனவு 10 நாளா. நல்ல கனவு. ஏன் அங்கேயே வந்து சாணி தெளிச்சு கோலம் போடுறதுக்கா? மாமா அங்கெல்லாம் வந்து சாணி எல்லாம் தெளிக்க மாட்டேன் மாமா. இதோ இங்க பவுடர் மாதிரியே இருக்குதா, சாணியவே மருதாணி பவுடர்ல அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா. வாசம்லாம் வருமா, சாணி வாசம் இருக்காதா மாமா, நல்ல வாசமா இருக்குமா. அத வாசல்ல தெளிச்சு கோலம் போட்டுருவோம் மாமா. சாணிய தெளிக்க போற? அம்மா என்ன மாமா இப்படி சொல்லிவிட்டீங்க? பொசுக்கு சாணியை தெளிக்கிறேனே, அந்த சாணி அதை எதுக்கு தெளிக்கிறா தெரியுமா? எங்க பாட்டி வீட்ல இன்னும் கதவை திறந்து வச்சுட்டு தான் தூங்குவாங்க. இங்க என்னன்னா வீட்டுக்கு வீடு, ரூமுக்கு ரூமு, பாத்ரூம்ல மட்டும்தான் இந்த ஏசியை கொண்டாந்து மாட்டல. எங்க பார்த்தாலும் மாட்டி வச்சிருக்கீங்க உங்க ஊர்ல. எங்க பாட்டி வீடு இருக்குது பாருங்க, இன்னைக்கு கூட கதவை சாத்த மாட்டாங்க. காத்துனா காத்து, அப்படி ஒரு காத்து. இந்த மல்லிப்பூ இருக்கு பாரு, இந்த வாசத்தோட சேர்ந்து வரும் காத்து. இந்த காத்துல மயக்கம் போட்டு தூங்குவாங்க நைட்டு ஃபுல்லா தெரியுமா. காலையில கோழி அலாரம் அடிக்கும், அப்பதான் எந்திரிப்பாங்க. ஆமா நீங்க சொல்லுங்க பாப்பா, அவங்க எப்படி கதை திறந்து வச்சு நிம்மதியா தூங்குறாங்கன்னு? ஏன் கதவு ரிப்பேரா? ரிப்பேரா? அட நீங்க வேற, அதான் காலையில சாணி தெளிச்சிட்டோம்ல, அந்த சாணி நல்லா காஞ்சிரும். அந்த சாணி வாடகைக்கு எந்த பூச்சி பட்டா அண்டாது, எந்த விஷப்பூச்சியும் அந்த சாணியை தாண்டி உள்ள வராது. எந்த பயமும் இல்லாம நிம்மதியா தூங்குறாங்க. திருட வரமாட்டா? திருடனா? திருடன் வருவான். ஆனா அவங்கிட்ட இருந்து எங்க நாய் எங்க பாட்டி வீட்டு வாசல்ல படுத்துருக்கு பாரு, அது எல்லாத்தையும் திருடிடும். நல்ல 1 கிலோவோ 2 கிலோவோ எவ்வளவு சதம் வேணுமோ எல்லாத்தையும் அவங்கிட்ட இருந்து திருடி எடுத்துரும். அப்புறம் என்ன, அவன் தான் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு ஓடணும். அப்ப எல்லாம் பிளானிங்கோட தாண்டி நடக்கிறீங்க நீங்க. என்னடா எங்க பார்த்தாலும் ஆடும் கோடியுமா சுத்துது, அடிச்சு அடிச்சு திங்கிறதுக்கு தான் வளர்க்குறாங்களான்னு பார்த்தேன். இந்த பிளானோட தான் வளர்க்குறீங்களா நீங்களா? அது சரி மாமா, அதெல்லாம் இருக்கட்டும். நான் கண்ட கனவு, அத பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லவா? உன் கனவு அது கனவாவே இருக்கட்டும், அது என்னைக்கு நனவாகுது? கனவு என் கனவே நான் நிறைவேற்றுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட போறனோ. ஐயோ ஜோதி, அப்பா பாப்பா பயப்படாதீங்க. இவனுக்கா பயப்படுறீங்க? பாப்பா பாயில மாமா, இவன் பச்சை புள்ள, இவனை பார்த்தா பயப்படுறீங்க? குழந்தை மாமா. பாருங்க நான் வந்த உடனே பார்க்க வந்துட்டான். 8 நாளா ஆச்சு திரும்ப இவனை பார்த்து. இங்க பாருங்க எவ்வளவு கொஞ்சம் என்ன. இது கொஞ்ச நாளா? ஆமா மாமா, இவன் என்னோட ஃப்ரெண்டு, பச்சை குழந்தை. இந்த மல்லிப்பூ செடியில தான் இருப்பான் எப்பயுமே. நான் டெய்லி மல்லிப்பூ பறிக்க வரும்போது நாங்க 2 பேரும் தான் பேசிக்கிட்டே இருப்போம். பாவம் பாருங்க, நான் 3 மாசமா வீட்டுல இல்ல, அதான் இதை இப்படி கொஞ்சறான். அவனுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸே செட் ஆகலன்னு சொல்றான். இது ஆமா மாமா, என்ன மாதிரி அவனுக்கு எந்த ஃப்ரெண்டுமே செட் ஆகலையா, அததான் சொல்றான். நீ எங்கடி போன, நீ எப்படி மறந்த நீன்னு கேக்குறான். மல்லிப்பூலாம் உன்னை தேடுதே, இவ்வளவு நாளாச்சா நீ எனக்கு பார்க்க வரதுக்குன்னு கேக்குது. பாம்புடியாது, பாம்பு கிட்ட என்னடி ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு? மாமா இவன் மட்டும் இல்ல, எனக்கு இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. தேளு, புறா, அணிலு, முதல, நாட்டுவாக்களி. போதும் ஏமா ஜோதி, போதும். உன் சொந்த பந்தங்களை எல்லாம் இங்க வர வச்சிடாத. இது ஒன்ன பார்த்ததுக்கு எனக்கு தூக்கம் வருமா என்னன்னு தெரியல. இது ஒன்ன பார்த்துட்டு நான் உச்ச போற மாதிரி இருக்கிறேன். ஒண்ணு வேணா கூப்பிட்டு எல்லாத்தையும் வர வச்சிடாத தாயே. அட மாமா நீங்க எங்க வீடு பாத்துட்டீங்க, எங்க சொந்தக்காரங்க பாத்துட்டீங்க, பாத்தீங்களா? நான் மறந்துட்டேன், இதுகளை எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு நான் மறந்துட்டேன். பாத்தீங்களா, அதுவே வந்து உங்களை பார்க்க வந்திருக்குது. என்ன மாமா நீங்க இப்படி பயப்படுறீங்க? ஜோதி வேணாண்டி, இனிமே நான் உன்னை திட்டவே மாட்டேன். என்ன சொல்றியோ அதை நான் கேக்குறேன்டி. இங்கே இருக்கணுமா? எங்க இருந்துடலாம். காலேஜுக்கு போக வேண்டாமா? காலேஜுக்கே போக வேண்டாம். இன்னும் என்னெல்லாம் செய்யணும்? மாமா நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க எனக்கு கூடவே வச்சுக்கோங்க, அது போதும் எனக்கு. நான் விட்டுட்டு வந்தது எல்லாரையும் தான் உங்களுக்காக. என் சொந்த பந்தங்கள், உறவுகள், இந்த இருக்குதே இந்த அன்புள்ள ஜீவன்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் உங்க கூட வந்திருக்கேன். எல்லாரோட அன்பையும் சேர்த்து நீங்க எனக்கு காட்டுவீங்கன்னு நம்பிட்டு இருக்கேன் மாமா.
என்னை ஏமாத்திடாதீங்க. அது போதும். வாழ்நாள் ஃபுல்லா உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு போயிடுவேன். இதோ இந்த ஜீவன்கள் மாதிரி இதுகளுக்கு எதுவுமே தெரியாது மாமா. அன்பு செலுத்துறவங்கள்ட்ட அன்பு செலுத்துறதை தவிர எதுவுமே தெரியாது. ஏமாத்துறது, பொய் சொல்றது, அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துறது, காயப்படுத்துறது எதுவுமே தெரியாது. பக்கத்துல மனுஷங்க வந்தா நம்மளதான் ஏதோ பண்ண வராங்கன்னு பயத்துலதான் அதுங்க நம்மள ஏதாவது பண்ணிடும். அதுகளை காத்துக்கிறதுக்கு தான் நம்மள ஏதாவது பண்ணும் மாமா. அப்படி இதுங்க எல்லாமே நம்மளுக்கு பயப்படுங்க. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது உங்க எல்லாரோட அன்பையும் சேர்த்த மாதிரி தான் மாமா. மச்சி, டேய் டேய் மாடு, எதுக்கிட்ட அர்ஜென்ட் மெசேஜ் அனுப்புன? அர்ஜென்ட் தானே மச்சி அனுப்பணும். ஆர்டினரினா அனுப்பணும். என்னடா இப்ப அர்ஜென்ட் உனக்கு? அர்ஜென்டா உன்ன என்ன? இல்ல மச்சான், எங்க அட்ரஸே காணுமே தான் பண்ண. என்ன மாமியார் வீட்டுல பயங்கர மரியாதை உனக்கு? விருந்தெல்லாம் பயங்கரமா இருக்குது போல, ஸ்டேட்டஸ் அள்ளுத. அட ஏன்டா நீ வேற இப்ப எதுக்கு நீ அர்ஜென்ட் மெசேஜ் அனுப்புன? அதான் சொல்றேன்னு மச்சான், அர்ஜென்ட்டா உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் பண்ணேன். ஆமா, என்ன பண்ற? டேய் இத கேட்கறதுக்கு மெசேஜ் அனுப்புன? இல்ல மச்சான், கேட்க கூடாதுதான். ஆனாலும் என்ன பண்ற மச்சி? டேய் இல்ல, அது இல்ல, நாளைக்கு எக்ஸாம்காவது வருவியான்னு கேட்கறதுக்கு தான்டா பண்ண. சத்தியமா அதுக்கு தான் பண்ண. டேய் அதுக்காட அர்ஜென்ட் அனுப்புன? பக்கத்துல ஹார்ட் கூட வச்சிருப்பேன் மச்சான். அர்ஜென்ட் போட்டு 4 ஹார்ட் போட்டேனே. அந்த மயிரெல்லாம் இருக்கட்டும், என்னதுக்கு அர்ஜென்ட் அனுப்புன? மயிரில்ல மச்சான், அது என்னோட ஹார்ட். என் ஹார்ட் நீ தூக்கி போயிட்டல, 4 நாள் ஆயிடுச்சுல, அதுக்குதான் 4 ஹார்ட் அனுப்புனேன். என்னடா வேணும் உனக்கு இப்போ? ஏன் மச்சான், ஏன் அவசர அவசரமா பேசுற? எக்ஸாம்ல நாளைக்கு எப்படி நீ படிக்க மாட்ட, இருந்தாலும் உனக்கு ஞாபகப்படுத்தணும்ல, அதுக்கு தான் மச்சான் பண்ண. நாளைக்கு வந்துருவல்ல காலேஜுக்கு. ஏன்டா லூசு கம்முனாட்டி? ஏன்டா டே இத கேட்கறதுக்கு அப்படி மெசேஜ் அனுப்புன? ஆமா மச்சான், மச்சான் எக்ஸாம் முக்கியம் தானே மச்சான். கல்யாணம் ஆனா கூட எக்ஸாம் முக்கியம் தானே? கல்யாணம் ஆகாத எனக்கு மட்டும்தான் முக்கியமா? நான் சிங்கிளா இருக்கேன்னு என்ன ஏமாத்துற ஆளுகளா? டேய் எருமைக்கு பிறந்த எருமை, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அர்ஜென்ட் மெசேஜ் போட்டு நான் அடிச்சு பிடிச்சு வரேன் இங்க தோட்டத்துக்கு. அங்க உட்காந்து கால் பண்ணா எக்ஸாம்க்கு வரியான்னு கேக்குற? இதுக்காட அர்ஜென்ட் பண்ண? நான் வேற என்ன ஏதாச்சுன்னு மச்சி, எனக்காகவா ஓடி வந்த? என் மெசேஜ் பார்த்துட்டு ஓடி வந்த? எடு செருப்ப நாய, அப்ப நீ சும்மா தான் மெசேஜ் அனுப்பினியா? என்ன இப்படி அசிங்கமா திட்டுறான்? இப்படி என்னத்த பண்ணிட்டு இருந்திருப்பான்? நம்ம தெரிஞ்சே ஆகணும். மச்சி லைன்ல தானே இருக்க? புறம்போக்கு எப்ப பரதேசி. ஏண்டா டேய் நாய, உனக்கு இப்ப பொழுது போகல, புக் எடுத்தா தூக்கம் வந்திருக்குது, அதனால நாய நீ எனக்கு அர்ஜென்ட் மெசேஜ் அனுப்பிச்சு அலற வைக்கிற, அப்படித்தானே? ஏண்டா ஒரு வாட்டி அர்ஜென்ட் அனுப்புனா பார்த்தாதா? அது இருக்கட மெசேஜ்ல வேற அர்ஜென்ட், வாய்ஸ்ல அர்ஜென்ட், வாட்ஸ்அப்ல அர்ஜென்ட். அத்தனை அர்ஜென்ட் என்னடா உனக்கு? ஏன்டா டேய் ஒரு வாட்டி அனுப்புன பத்தாது? நான் பார்த்தா உனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன். இங்கதான் ஒரே வேலைன்னா உனக்கு கால் பண்ணி பேசுறது அதை விட பெரிய வேலையா இருக்குது. ஃப்ராடு லைன்ல இருக்கே இல்லையா? மச்சான் அந்த வேலைன்னு உன்னை சொல்றேன்ல, அது என்ன வேலை மச்சான்? என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மச்சி? ஏதாவது சொன்ன ஒழுங்கா கேட்கல. எதுவா இருந்தாலும் இன்னொரு வாட்டி கொஞ்சம் சத்தமா சொல்லு, நான் தனியா தான் இருக்கேன். எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை மச்சான், கொஞ்சம் கொஞ்சம் வேகமா சொல்லு. என்னடா நீ திரும்பவே மாட்டியா? அட என்னடா நீ மச்சான 4 நாளா பார்க்க முடியலையே, அவனை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் 4 நாளா உனக்கு போனே பண்ணல. எவ்வளவு அடக்கி வச்சிருந்தேன் தெரியுமா? உன்கிட்ட என்னென்ன பேசணும்னு, என்னென்ன கேட்கணும்னு எல்லாத்தையும் எப்படியெல்லாம் மண்டுக்குள்ள வச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா உனக்கு அவதான் முக்கியமா போயிட்டால. நான் வேணாம் ஆயிட்டல உனக்கு. சாரி, இனிமே நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாச்சான். எக்ஸாமுக்கு வந்தாவா, எழுதுனா எழுது, பாஸ் ஆனா ஆகு, என்னை பார்த்தா பாரு, பார்க்காம போ. இனிமே நான் எதையும் கண்டுக்க மாட்டேன் மச்சான். நீ என்ன பண்ணணும்னு கேட்க மாட்டேன். பின்ன என்ன கேப்ப? ஆமா மச்சி, உன் பொண்டாட்டி பக்கத்துல இருக்காளோ, அதனால என்கிட்ட கோமா பேசுறியா? உனக்கு என்னடா போ? அவ இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? நானே ஒரு மாதிரி இருக்கிறேன். நீ என்னன்னா போனை பண்ணி அர்ஜென்ட் அது இதுன்னுட்டு அறுத்துக்கிட்டு இருக்கிற. ஏமாச்சா ஏதாவது சண்டையா? அவ ஏதாவது உன்னை திட்டி விட்டாளா? பாம்பை பிடிச்சிட்டு நிக்கிறாளா? மச்சி இப்ப புரிஞ்சிருச்சு மச்சி, அதனாலதான் என் மேல கடுகடுன்னு உழுவுறியா? தெரியாம கால் பண்ணிட்டேனோ?
அன்டைம்ல பண்ணிட்டேனா? சாரி மச்சான், நான் போனை வச்சிடறேன். ஐம் சாரி, ஐ எம் வெரி சாரி. மன்னிச்சு மன்னிச்சு. ஏய், ஏன்டா இப்ப சாரி நேரத்துக்கு சாரி கேக்குற? மச்சான் இல்ல மச்சான், நான் போனை வச்சுட்டேன். நான் போனை வச்சு 5 நிமிஷம் ஆகுது. நீ பேசிட்டு இருக்காத, நான் வச்சிடறேன். அடே நில்லுடா, எதுக்குடா இப்ப சாரி கேக்குற? எதுக்குடா இப்ப போனை வச்சுட்டு போறேங்கிற? இல்ல மச்சான், சாரி, பேச்சுலர், நான் உன்னை தொல்லை பண்ணக்கூடாது. ஐ எம் வெரி சாரி, ஐ எம் ரியலி சாரி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அடே நில்லுடா, எதுக்குடா இப்ப சாரி கேக்குற? லூஸ் ஆயிவேன். நான் என்ன சொன்னேன்னு இப்ப சாரி கேக்குறான்? எதுக்கு போனை கட் பண்றான்? நான் அப்படி என்ன சொன்னேன் இவங்கிட்ட? மச்சான் சந்தோஷமா இருக்கான். நம்ம ஆளுக்கு போனை போட்டு நம்மளுக்கு கிடைக்கலன்னு ஆயிட வேண்டியதான். See Mira, see this? How's this then? Mira, trust me, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். இல்ல மாயா. ஹே கமான் மீரா, இன்னும் நீ எந்த காலத்துல இருக்க? நம்ம 2 பேரும் ஃபேர்வெல்க்கு சேம் ட்ரெஸ் போடலாம். சேம் அவுட்ஃபிட், சேம் கலர், ஹேர் ஸ்டைல் கூட உனக்கு நான் சேஞ்ச் பண்ணி விடுறேன். யூ லுக் ஆசம், யூனோ. உன்னோட ஹைட்டுக்கும் உன்னோட பாடி லாங்குவேஜ்க்கும் இந்த ட்ரெஸ் ரொம்பவே சூட் ஆகும் மீரா. ட்ரெஸ் மீ மீரா, நீ போய் ட்ரையல் பார்த்துட்டு வரியா? மீரா, எல்லாம் நான் அந்த காலேஜ்ல இருக்க மாட்டேன். காலேஜ் ஃபைனல் டே, ஃபைனல் மூமெண்ட்ல நான் இருக்கிறேன் உன் கூட. அதுக்கப்புறம் நான் பிஸி வித் மை இன்ஸ்டியூட். என்னால உன்னை பார்க்க கூட முடியுமான்னு தெரியல. சி மீரா, நம்ம மெமரிஸ் கேதர் பண்ணோம்ல, யூ அண்ட் மீ, மீரா அண்ட் மாயா 2 பேருமே சேம் ட்ரெஸ். எப்படி இருக்கும்? சரி இரு, ஐ ஹேவ் ஒன் மோர் திங். அதை வேணா நீ ட்ரை பண்ணி பாக்குறியா? சி மீரா, திஸ் இஸ் ஸ்கர்ட் டைப். இந்த ஸ்கர்ட் கூட உனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். உனக்கு பிளாக் கலர் தானே பிடிக்கும். ஸோ பிளாக் டிஷர்ட் வித் மினி ஸ்கர்ட், அது எப்படி இருக்கும்? கமான் மீரா, ஃபேர்வெல் டேக்கு நம்ம என்ன ட்ரெஸ் வேணா போடலாம். பிரின்சி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நான் இந்த இயர் ஃபுல்லா உன்ன சாரியில பாத்துட்டேன். அப்பா, இட்ஸ் போரிங் யார். எனக்கு ஒன்னு மாடர்ன் ட்ரெஸ்ல பார்க்கணும் போல இருக்கு. அதுவும் நீ நானும் சேம் ட்ரெஸ்ல ட்வின்ஸ் மாதிரி இருப்போம், தெரியுமா? இந்தா, இதை போய் ட்ரையல் ரூம்ல ட்ரை பண்ணி பாரு. நான் வரவா? கேன் ஐ ஹெல்ப் யூ? மாயா, எனக்கு இந்த ட்ரெஸ்லாம் போட்டு எனக்கு பழக்கம் இல்லை. நான் சாரி தான் அதிகமாக கட்டுவேன். டிஷர்ட்ஸ்லாம் போடுவேன், ஆனால் வீட்டில் இருக்கும் போது தான் போடுவேன். ஸ்கர்ட்டும் வீட்டுள்ள தான் போடுவேன். நான் இதை போட்டுட்டு நான் வீட்டிலேருந்து வெளியில் வந்தா, அது வீட்டை விட்டு வெளியில் வந்தா உனக்கு ரோசஸ் நிறையா வந்துருமா? நிறைய ப்ரப்போசல்ஸ் வந்துருமா? எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன். உன் கூட இருக்கிறேன்ல, எந்த ரோஸ் வந்தாலும் நான் வாங்கிக்கிறேன். நீ இதை போட்டுட்டு வருவியா? ட்ரையல் பார்த்துட்டு வருவியா? எனக்கு தெரிஞ்சு உனக்கு இந்த சைஸ் கரெக்டா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஈவன் தோ நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. நீ ட்ரையல் ரூம்ல இருந்து எனக்கு கூப்பிடு. உனக்கு ஃபிட்டா இருக்குதா இல்ல லூஸா இருக்குதா பாக்குறேன். ஹிப் சைஸ்க்கு இது கரெக்டா தான் இருக்கும். டிஷர்ட்ஸ் தான் கொஞ்சம் லூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கும் நீ ட்ரை பண்ணி பாரு. மாயா ப்ளீஸ், அது என்னை கம்பல் பண்ணாத. அப்புறம் நீ கோச்சுக்காத. எப்பயுமே நீ செலக்ட் பண்ற எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு பிடிக்கும். ஆனா என்ன ட்ரெஸ் வேணும்னு நான் கேட்பேன். நீ கலர் செலக்ட் பண்ணுவ. ஆனா ட்ரெஸ்ஸே நீ செலக்ட் பண்ற. எனக்கு பிடிச்ச கலர் தான். ஆனா நான் ஜீன்ஸ்லாம் போட்டுட்டு அத. ஏமிரா, கார்த்திக் ஏதாவது சொல்வாருன்னு பாக்குறியா? அவுட்ஃபிட்லாம் ரொம்ப ஸ்டிக் பண்றாரா என்ன? இல்ல, முன்னெல்லாம் நான் எது சொன்னாலும் நீ உடனே அக்செப்ட் பண்ணிப்ப. இப்போ கொஞ்ச நாளாவே என்கேஜ்மெண்ட் ஆனதுலேருந்தே நீ அதிகமாக கூட டச்ல இருக்க மாட்டேங்கிற. லெட் இட் பி. நிறைய சுத்துவோம், நிறைய இடத்துக்கு. நான் போற இடத்துக்குலாம் உன்னை அழைச்சிட்டு போவேன். நீ என்ன ஷாப்பிங் பர்ச்சேஸ்னு கூப்பிடுவ. இப்பெல்லாம் நீ என்ன கூப்பிடுறதே இல்ல. இருக்கட்டும், ஐ எம் ஹாப்பி ஒன்லி மீரா. பிகாஸ் நீ கல்யாணத்துக்கு முன்னாடி உன் பார்ட்னர் கூட போனாதான் அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க முடியும். அவரோட டேஸ்ட் உனக்கும் உன்னோட டேஸ்ட் அவருக்கும் தெரியணும்ல. அதனாலதான் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றதே இல்ல. ஆனாலும் இந்த ஃபேர்வெல்க்கு நம்ம 2 பேரும் ஒரே ட்ரெஸ் தான் போடுறோம். கண்டிப்பா மீரா, ஐ எம் வெரி ஷூர் நீ சாரி கட்டவே கூடாது. இது கடைசி ஃபேர்வெல். இதுக்கப்புறம் நான் அந்த காலேஜ்ல இருக்க மாட்டேன். ப்ளீஸ் மீரா. மாயா, மாயா, நான் உனக்காக ஒண்ணு பண்ணவா? இப்போ ட்ரையல் ரூம் போயிட்டு அந்த ட்ரெஸ் போட்டுட்டு உனக்கு காட்டவா? அதுக்கப்புறம் நான் சாரி ஏதாவது எடுத்துக்கிறேன் ஃபேர்வெல்க்கு. மாயா, இல்லைன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து வேற ஏதாவது லெஹங்கா மாதிரி எடுக்கலாமா? அது கூட நல்லா தான் இருக்கும்ல. சாரி உனக்கு பிடிக்காது, அது எனக்கு தெரியும். லெஹங்கா போடலாமா? அந்த மாதிரி நம்ம 2 பேரும் சேம் கலர் சேம் லெஹங்கா எடுக்கலாமா? லெஹங்காவா? மீரா, கல்யாணத்துக்கு நம்ம போறோம். ஆனாலும் உன் கல்யாணத்துக்கு நான் லெஹங்கா தான் போட போறேன்.
ரிசப்ஷனுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து லெஹங்கா போட போறோம். சேம் கலர். அது நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இப்போ காலேஜ் ஃபேர்வெல் டேக்கு என்ன போட போறோம்? அதுதான். ஸ்கர்ட் போடுறியா இல்ல ஜீன் போடுறியா? நீ என்ன சொல்றியோ அதை நான் போடுறேன். சாய்ஸ் உன்னோட தான் மீரா. கலர்ஸ் கூட நீ செலக்ட் பண்றதா? இல்ல மாயா, அது என்னால முடியாது. ப்ளீஸ்பா மாயா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆசையா இருக்க. ஏன்னா நீ அடுத்த வருஷமெல்லாம் அந்த காலேஜ்ல இருக்க மாட்ட. ஸோ ஃபைனல் நம்ம மெமரிஸ் கேதர் பண்றோம். ஸோ சேம் ட்ரெஸ்ல இருக்கணும்னு நீ ஆசைப்படுற. ஆனா மாயா, எனக்கு எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டு வந்த பழக்கமே இல்லை. நான் காலேஜ் படிக்கும்போது கூட ஜீன்ஸ்லாம் நான் போட மாட்டேன். சல்வார் போடுவேன், ஸ்கர்ட் கூட போட்டிருக்கேன். நான் இது மினி ஸ்கர்ட்டு, ஜீன்ஸ்லாம் நான் எப்பயுமே போத்திக்கிட்டே தான் இருப்பியா என்ன? நீ ஒவ்வங்கிட்ட மட்டும்தான் ஒத்து காட்டுவியாகும். திமுரு தாண்டி உனக்கு. இத்தனை நாள் நான் சொன்ன பேச்சு தானே கேட்ட. நான் செலக்ட் பண்ண தானே வாங்கிக்கிட்ட. இப்ப மட்டும் என்ன உனக்கு? அது எப்படி? ஸ்கர்ட்லாம் போட்டுட்டு வெளியில போக மாட்டியா? வீட்டுக்குள்ள மட்டும்தான் போட்டுப்பியா? அவ்வளவு பெரிய பத்தினியா என்ன நீ? உன்னால வாயை திறந்து என்கிட்ட சொல்ல முடியல. அந்த ராம்க்கு இதெல்லாம் பிடிக்காது. அவனுக்கு ஃபுல்லா போத்தின பத்தினியை தான் பிடிக்கும்னு என்னால சொல்ல முடியாதுடி. அசிங்கமா போயிடும்ல உனக்கு. நீ ஸ்டூடெண்ட் லவ் பண்றேன்னு என்கிட்ட சொன்னா. மோவல நீ உடம்ப அவனுக்கு மட்டுமா காட்டணும்னு இருக்கா? போத்தி போத்தி வச்சுக்கிறியா அவனுக்கு? நீ வச்சிருக்கே இந்த நினப்பு. அந்த ஒட்டக்கிறேன்டி முதல்ல. மாயா, நீ கோமா தானே இருக்க. நீ ஹாப்பி ஆகணும்னா வேற ஏதாவது நான் பண்ணவா? காலேஜ்க்கு லீவ் போட்டு உங்க வீட்டுக்கு வரவா? நீ கூப்பிட்டுக்கிட்டே இருப்பியே டாடிக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன்னு. உங்க வீட்டுக்கு வேணா நான் வரவா? நாளைக்கு நான் லீவ் போட்டு உங்க வீட்டுக்கு வேணா வரவா? நீ கோவம் இல்லாம இருப்பியா? சாச்சா, மீரா, இப்பவே எனக்கு கோவம் எதுவும் இல்ல. இல்ல, உன் மேல எனக்கு எப்படி கோவம் வரும்? நம்ம பிடிச்சவங்க எது பண்ணாலும் நமக்கு கோவம் வராது. அது நமக்கும் பிடிக்கும். அதனால உனக்கு சாரி தானே பிடிச்சிருக்கு, சாரி எடுத்துக்கலாம். நம்ம எனக்கு சாரி கட்டவும் பிடிக்காது, கட்டி இருந்தாலும் பிடிக்காது. பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட் மீரா, என் பெஸ்ட் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட். என் பெஸ்டிக்கு சாரி பிடிக்குதுங்கிறப்ப நான் அதை கட்டிக்கிறேன். ஸோ ஃபேர்வெல்க்கு நம்ம 2 பேரும் சேம் சாரி கட்டுறோம், சேம் ஹேர் ஸ்டைல். ஓகே மேடம், ஹேர் ஸ்டைல் ஆகுது நான் சொல்ற மாதிரி கேட்பீங்களா இல்ல இதே பின்னல் தான் போட்டுப்பீங்களா? இல்ல மாயா, இல்ல, சாரி மட்டும் கட்டினா போதும். சாரி மட்டும் கட்டிட்டு வர. எப்படிலாம் எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணணும், என்னெல்லாம் அக்சசரிஸ் பண்ணணுமோ எல்லாமே நீ சூஸ் பண்ண. அதை நான் கண்டிப்பா போட்டுக்கிறேன். நீ சொல்ற மாதிரி எல்லாமே பண்ணிக்கிறேன். பண்ணுவடி, இன்னும் நாள் இருக்கு. போக போக எல்லாமே பண்ணுவ. இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஏய், எவ்வளவு நேரண்டி பொண்டாட்டி? இதோ இதோ வந்துடுறேன். எவ்வளவு நேரண்டி? வந்துறேங்கிற அட்ரஸே காணோம். இப்ப நீ எங்க இருக்க? வரியா இல்லையா? இருப்பா, நான் வெளியில வந்துட்டேன். ஏன்பா இப்படி பண்ற? மாயா என்ன நினைச்சுப்பா? பர்ச்சேஸ் இன்னும் முடிக்கல, நீ எதுக்கு இப்படி ஹரி பண்ற? ஏய், அவ கூட ஃபர்ஸ்ட் நான் போகாதன்னு தானே சொன்னேன். என்னத்துக்கு நீ அவ கூட போன? போனதும் இல்லாம எவ்வளவு லேட்டா? நீ சீக்கிரம் வந்துறேன்னு தானே சொன்னேன். நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? போர் அடிக்குது. இப்ப நீ நிஜமா வெளியில வந்துட்டியா இல்லையா? இல்ல நானே வரவா? ராம், நீ இவ்ளோ பண்ணாத. நான் உன்னை வெயிட் பண்ணேன்னு தானே சொன்னேன். நம்ம ஈவினிங் கூட போலாம், தெரியுமா? அவ என்ன நினைச்சுப்பா? அவ எங்க போறேன்னு கேட்டுட்டே இருக்கா. பர்ச்சேஸ் பண்ணிட்டே இரு, பக்கத்துல போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். என் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, கேஷ் கொடுத்துட்டு வந்துறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன் தான் இப்படி பண்றியோ? ஏய், என்னடி? அப்ப நான் போவா? நான் போறேன். நைட் ஃபுல்லா நீ அவ கூட இருந்துட்டு காலையில வா. ஃப்ரெண்டு மொக்க ஃப்ரெண்ட் அவ கூட சேர்ந்துட்டு காலையில சொன்னாடி உங்ககிட்ட. எங்க பாரு மீரா, எக்ஸாம் முடிஞ்சோன்னா நான் கோயம்புத்தூர் போயிடுவேன். சென்னையில கூட இருக்குதான் ட்ரைனிங் சொன்னாங்க. எப்ப வருவேன்னு தெரியாது. அப்புறம் நீ ரொம்ப மிஸ் பண்ணுவ. நினைச்சாலும் நம்ம வெளியில போக முடியாது. ஏன்டி இப்படி பண்ற? நான் தான் நைட்டு பிளான்லாம் சொல்லிடுறேன்ல. நீ எதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு புது பிளான் போடுற? நீ போடுற மாதிரி இருந்தா எனக்கு முன்னவே சொல்லிடு. அதையும் விட்டுட்டு அவ கூட வந்து. நான் வர்றேன்னு தானப்பா சொல்றேன். ஆனா நான் உன்னை பார்த்துட்டு திரும்பி வந்துருவேன். மாயா காம்ப்ளெக்ஸ்ல தான் இருக்கா. நாங்க இன்னும் பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கல. என்ன எதுவும் பேச மாட்டாங்கற? ஓகே பாய், டேக் கேர். ஹலோ ஹலோ ஹலோ, ஐ செட் பாய். என்னப்பா? காம்ப்ளெக்ஸோட என்ட்ரன்ஸ் வா,
நம்ம ம், ஏன்பா இப்படி பண்ற? இப்ப நான் அவகிட்ட 10 மினிட்ஸ்ல வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நான் போகணும்ல, அவ வெயிட் பண்ணுவாள்ல. நான் இன்னும் பர்ச்சேஸ் முடிக்கலல்ல. நான் இப்போ உன்னை எதுவுமே சொல்லல. நீ போனதான சொன்ன. 10 மினிட்ஸா பார்க்கணும்னா அதுக்கு பார்க்காமலே இருக்கலாம். சரி, 10 மினிட்ஸ் என் கூட இருந்துட்டு மறுபடியும் போயிட்டு எப்போ வருவ? அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? பைத்தியக்கார மாதிரி மறுபடியும் ரோட்லயே நிக்க சொல்றியா? மீரா, தப்பு உன்னோடதுடி. நான் நேத்தியே சொல்லிட்டேன் நம்ம போறோம்னு சொல்லிட்டு. நீ எதுக்கு பிளான் பண்ண? எதுக்கு நீ அவ கூட அந்த ம், எனக்கு அவ்வளவு கோவம் வருது. எதுக்கு அவ கூட நீ வரேன்னு சொன்ன? அந்த நாய்கிட்ட சொல்ல வேண்டியதானே வர முடியாதுன்னு. நம்ம அவளை பத்தி எதுவும் பேசாத, நாயெல்லாம் சொல்லாத, அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன இருந்தாலும் அவ என்னோட ஃப்ரெண்டு, என்கிட்டயே அப்படி சொல்லாத. எனக்கு நீ ஒண்ணு மட்டும் பண்ண, ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இங்கே இரு. நான் போய் அவகிட்ட நான் என்ன சொல்லுவேன்? நீ ஏன் இப்படி இருக்க? அவகிட்ட நான் உன்னை பத்தி இன்னும் சொல்லவே இல்லை. அவ எப்படி எடுத்துப்பாரோன்னு எனக்கு புரியல. அதனால நான் உன்னை பத்தி அவகிட்ட இன்னும் சொல்லவே இல்லை. இப்ப நான் என்ன சொல்லிட்டு உன்னை பார்க்க வருவேன்? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியா? சைலண்டா இருக்க, அப்போ செம கோமா இருக்க. நீ வெயிட் பண்ண, நான் ஏதாவது அவள்கிட்ட சொல்லி சமாளிச்சுட்டு வரேன். இருக்கியா? லைன்ல இருக்கியா?